ரேத்பூருங்கிற கிராமத்துல சுக்கியான்னு பேர் கொண்ட ஒரு ஆள் இருந்தாரு. சுக்கியா கிட்ட ஒரு ஒட்டகம் இருந்துச்சு. சுக்கியா கிராமத்தை சுத்தி பார்க்க வர பயணிகளுக்கு தன்னோட ஒட்டகத்துல சவாரி கூட்டிட்டு போவாரு. ஒரு நாள் சுக்கியா தன்னுடைய 20 வயசு பையன் மோகன் கிட்ட என்ன சொன்னாருன்னா, மோகன், நீ நாள் முழுக்க வீட்டுக்குள்ளேயே இருக்க. நீயும் என் கூட வந்து என் வேலையில் எனக்கு உதவி செய்யலாம்ல. அப்பா, ஒரு காலத்தில் நம்ம வீட்டில் நம்மக்கிட்ட 20 ஒட்டகங்கள் இருந்துச்சு. ஆனால் இப்போ ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அதை வச்சு நம்ம எவ்வளோ தான் பணம் சம்பாதிக்கிறது? நீ சொல்கிறதும் சரிதான் மோகன். ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியும்? அப்போ நம்ம நாளைக்கு பூஜாவுக்கு கல்யாணம் பண்ணணும். நீங்கள் ஏன் புரிஞ்சிக்க மாட்டீங்க? நம்ம இந்த மாதிரி குறைவாக சம்பாதிச்சா கல்யாணம்லாம் பண்ண முடியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறது மோகன்? அப்பா, கிராமத்தில் இருக்கிற அந்த பல்ராம் நம்மக்கிட்ட இருந்து ஏமாற்றி நம்மளோட எல்லா ஒட்டகங்களையும் பறிச்சுக்கிட்டான். இப்போ அவனோட பார்வை நம்மளோட இந்த கடைசி ஒட்டகத்துக்கு மேலேயும் இருக்குது. நீங்களே யோசிங்கப்பா, ஒருவேளை அவன் இந்த ஒட்டகத்தையும் நம்மக்கிட்ட இருந்து பறிச்சிட்டா அப்புறம் நம்ம என்ன பண்ணுறது? மோகன் சொன்னதை கேட்டுட்டு சுக்கியா அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தாரு. அப்பதான் ரேத்பூரை சேர்ந்த அந்த மோசமானவன் பல்ராமோட வேலைக்காரன் ஹீரா சுக்கியா கிட்ட வந்து என்ன சொன்னான்னா, நான் உன் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருந்தேன் சுக்கியா. என்னாச்சு ஹீராண்ணே? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா என்ன? தப்பு பண்ணது உன்னோட அப்பா தான் சுக்கியா. அவர் எங்கள் முதலாளி பல்ராம் கிட்ட இருந்து நிறைய பணத்தை கடன் வாங்கியிருந்தாரு. அதுக்கான வட்டியை இன்னை வரைக்கும் நீ கட்டிக்கிட்டே இருக்க. பல்ராம் சேட்டு உனக்கு ஞாபகப்படுத்த சொன்னாரு. கொஞ்ச நேரத்திலேயே சுக்கியா பல்ராமோட மாளிகையில பல்ராம்க்கு முன்னாடி போய் நின்னாரு. சுக்கியா, இந்த மாசத்து வட்டி பணம் இன்னும் எனக்கு வரவே இல்லையே. பல்ராம் சேட், நான் என் அப்பாவோட கடனை அடைச்சி ரொம்பவே நொந்து போயிட்டேன். நீங்கள் என்னோட முன்னோர்கள் வீடை என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டீங்க. என்னோட 19 ஒட்டகத்தையும் பறிச்சுக்கிட்டீங்க. இப்போ என்கிட்ட ஒரே ஒரு ஒட்டகம் தான் இருக்கு. அதனால இப்போ உங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவும் இல்லை. இப்போ உங்ககிட்ட அந்த ஒரு ஒட்டகம் இருக்குல்ல, அதை என்கிட்ட கொடுத்துடு. இந்த மாதிரி அராஜகம்லாம் பண்ணாதீங்க பல்ராம் சேட். அந்த ஒட்டகத்தால் தான் என்னோட தினசரி வாழ்க்கையே நடக்குது. என்னோட குடும்பம் பசியிலேயே செத்து போயிடுவாங்க. இங்கே பாரு, உன்னோட மனைவி ஏற்கனவே இறந்து போயிட்டா சுக்கியா. அப்புறம் உன் பையனுக்கும் இப்போ 20 வயசாயிடுச்சு. நீ எதுக்காக அவனை ஒரு வேலைக்கு அனுப்பவே மாட்டேங்கிற? பல்ராம் சேட், நீங்கள் எனக்கு கொடுத்த அராஜகம் எல்லாத்தையும் நான் எவ்வளவோ பொறுத்துக்கிட்டேன். ஆனால் இனிமே என்னால் பொறுத்துக்க முடியாது. சுக்கியா அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. சுக்கியா பல்ராமோட வீட்டை விட்டு கொஞ்சம் தூரம்தான் போயிருப்பாரு. அப்பதான் ஒரு ட்ரக் அவரை மோதி தள்ளிட்டு அங்கேருந்து போயிடுச்சு. சுக்கியா அந்த இடத்துலயே இறந்து போயிட்டாரு. சுக்கியாவோட பையன் மோகன் தன்னோட அப்பாவுக்கு இறுதி சடங்குகளை முடிச்சான். அப்புறம் வீட்டுக்கு திரும்பி வந்து தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சான். அழாதீங்க அண்ணா, நீங்களே இப்படி தளர்ந்து போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன யாரு கவனிச்சுப்பாங்க? அப்பாவுக்கு அப்புறமா எனக்கு துணையே நீங்க தான் அண்ணன். தான் தங்க சொன்னதை கேட்டுட்டு மோகன் அமைதியாயிட்டான். மறுநாள் மோகன் தூங்கி எழுந்தான்தான். அப்போதான் பலராம் சில ரவுடிகளை கூட்டிக்கிட்டு அங்க வந்தான். உன்னோட வீடை காலி பண்ணு மோகன். அப்புறம் மரியாதையா உன் ஒட்டகத்தை என்கிட்ட கொடுத்துரு. உன்னோட அந்த ஒட்டகம் என்னோட வட்டிக்கான கடைசி பொருளாகவும், அப்புறம் உன்னோட இந்த வீடு உன்னோட அந்த முன்னோர்கள் வாங்கின கடனுக்கான அசலா நான் எடுத்துக்கிறேன். நான் அந்த அளவுக்கு உன் தாத்தாவுக்கு பணம் கடன் கொடுத்தேன். நான் உன்னை பார்த்து பயப்படவே மாட்டேன் பல்ராம். நீ இந்த கிராமத்தில் இருக்கிற அப்பாவி மக்களோட, ஏழை மக்களோட பணத்தை எவ்வளவோ எடுத்துக்கிட்ட. அதுவும் பொய் சொல்லி பறிச்சுக்கிட்ட. அப்புறம் என்னோட தாத்தா இறந்து போனதுக்கு அப்புறமா நீ என் அப்பாவையும் ஏமாத்தி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்ட. இங்க பாரு குழந்தை, நீ இன்னும் பால் குடிக்கிற வயசையே தாண்டல. நீ என்னைய மிரட்டுறியா? உன்னோட அப்பா அப்புறம் உன்னோட தாத்தாவால கூட என்னை மிரட்ட முடியல. ஆனா நீ முயற்சி பண்றியா? இப்படி சொல்லிட்டு பலராம் தன்னுடைய ரவுடிங்க கிட்ட சொன்னா, என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? மோகனோட வீடை அபகரிங்க. அப்புறம் மோகனையும் அவனோட தங்கச்சியும் கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே துரத்துங்க. பலராமோட ரவுடிங்க எல்லாம் மோகன் அப்புறம் அவனுடைய தங்க பூஜாவை அவங்களோட வீட்டில இருந்து வெளியில தள்ளி விட்டாங்க. கொடுமைக்காரா பாவி, நீ எங்க கிட்ட இருந்து எல்லாத்தையுமே பறிச்சுக்கிட்ட. எங்க வீட்டுல இருக்கிற எங்க அப்பாவோட ஞாபகார்த்தத்துக்கு வச்சிருக்கிற பொருட்களையாவது எங்களை எடுத்துட்டு போக விட. பூஜா இப்படித்தான் சொன்னா. பூஜாவோட கையில பலராம் பெயிண்டிங்கை கொடுத்துட்டு என்ன சொன்னான்னா,
உன்னோட அப்பாவுக்கு அவனோட ஒட்டகங்கள் ரொம்பவே பிடிக்கும். ஆனால் என்னால் உனக்கு அதெல்லாம் கொடுக்க முடியாது. ஆனால் இந்த ஒட்டகத்தோட ஃபோட்டோவை நீ எடுத்துகிட்டு போகலாம். இந்த ஒட்டகத்தை பார்த்துக்கிட்டு உன் அப்பாவை ஞாபகப்படுத்தி பார்த்துக்கிட்டே இரு. பூஜா அந்த படத்தை வாங்கிக்கிட்டு தன்னோட அண்ணன் மோகன் கூட அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு போனா. அவங்க 2 பேரும் கிராமத்தோட எல்லைக்கு தான் போய் அடைஞ்சிருப்பாங்க. அப்பதான் அந்த கிராமத்து தலைவர் அவங்க 2 பேரையும் தடுத்து நிறுத்தினாரு. நீங்கள் 2 பேரும் எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. இன்னையிலேருந்து 2 பேரும் என்னோட வீட்டிலேயே தங்கிக்கலாம். இல்லை தலைவரே, உங்களோட இந்த உதவியை என்னால் ஏற்றுக்க முடியாது. உன்னோட அப்பாவும் உன்னோட தாத்தாவும் என்னோட அப்பாவுக்கு நிறைய உதவிகள் செஞ்சுருக்காங்க. அதனால வேண்டான்னு சொல்லாத. தலைவர் பூஜாவையும் மோகனையும் தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. ராத்திரி பூஜா தன்னோட அப்பாவை நினைச்சு அழுதுகிட்டு இருந்தா. அப்பதான் அவளோட காதுகள்ல ஒரு ஒட்டகத்தோட சத்தம் கேட்டுச்சு. இங்க அக்கம் பக்கத்துல எங்கேயுமே ஒட்டகம் கிடையாதே, அப்புறம் இந்த சத்தம் எப்படி? கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ஒட்டகம் பேசுற சத்தம் அவளோட காதுல விடாம கேட்டுக்கிட்டே இருந்தது. பூஜா பார்த்தா அந்த குரல் அந்த போட்டோக்குள்ள இருந்து வந்துட்டு இருந்தது. பூஜா அந்த போட்டோவை பார்த்த உடனே அந்த வைர ஒட்டகம் போட்டோக்குள்ள ஒரு பாலைவனத்துக்குள்ள போயிடுச்சு. பூஜா தான் அண்ணன் மோகனை வெளியே கூட்டிட்டு வந்தா. என்னாச்சு பூஜா? அண்ணன், இங்க பாருங்க, இந்த போட்டோல வைர ஒட்டகம் போய்கிட்டு இருந்தது, அப்புறம் பேசவும் செஞ்சது. மோகன் அந்த போட்டோவை உத்து பார்க்க ஆரம்பிச்சான். மோகன் அந்த போட்டோவில் இருக்கிற வைர ஒட்டகத்தை தொட்டானோ, திடீர்னு அந்த வைர ஒட்டகம் போட்டோவை விட்டு வெளியே வந்துடுச்சு. இதை பார்த்துட்டு பூஜா அப்புறம் மோகனோட கண்கள் ஆச்சரியத்துல அப்படியே உறைஞ்சு போயிடுச்சு. என்னை பார்த்து ஆச்சரியப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் ஒரு மாய வைர ஒட்டகம். என்னை உன்னோட தாத்தா ஒரு மாய நகரத்திலிருந்து வாங்கினாரு. ஆனா சில காரணங்களால அவரு என்னை இந்த போட்டோவுக்குள்ள அடைச்சி வச்சுட்டாரு. அப்புறம் என்கிட்ட சொன்னாரு, எப்போ என்னோட பேரன் வந்து உன் மேல கைய வைக்கிறானோ அப்போ நான் வெளியே வந்துருவேன்னு சொன்னாரு. இந்த காட்சியை தலைவரும் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. தலைவர் கிட்ட வந்து மோகன் கிட்ட என்ன சொன்னாருன்னா, மோகன், என்னோட அப்பா எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருப்பாரு, அதாவது உன்னோட தாத்தா கிட்ட ஏதோ அற்புதமான சக்திகளும் இருந்துச்சான். ஆனா உன்னோட அப்பாவுக்கு இந்த விஷயத்துல சுத்தமா நம்பிக்கையே இல்லை. அப்பதான் அந்த வைர ஒட்டகம் தன்னோட வாயிலிருந்து ஒரு வைரத்தை போட்டுச்சு. இந்த வைரத்தை மார்க்கெட்ல கொண்டு போய் வித்துரு. நீ ஒரு சாதாரண மனுஷனுக்கு பேரன் கிடையாது. மறுநாள் மோகன் மார்க்கெட்டுக்கு போய் அந்த வைரத்தை வித்துட்டு வந்தான். கொஞ்ச நாள்ல மோகன் ரேத்பூர் கிராமத்துல இருக்கிற ஏழைங்க, வேலை இல்லாதவங்களோட கடன்களை எல்லாத்தையும் அடைச்சு பல்ராம் கையில இருந்து அவங்களோட நிலம் அப்புறம் அவங்களோட சொத்துக்களை வாங்கி அவங்களுக்கே திருப்பி கொடுத்தான். நம்ம ஊர்ல என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? இந்த மோகன் கிட்ட இவ்வளோ பணம் திடீர்னு எங்க இருந்து வந்துச்சு? நான் தான் அவனையும் அவனோட அப்பாவையும் மோசம் பண்ணிட்டேனே. பல்ராம் சேட், மொத்த ரேத்பூர் கிராமத்துலையும் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மோகன் கிட்ட ஒரு வைர ஒட்டகம் இருக்குதான். எப்போ அந்த வைர ஒட்டகம் மோகன் கிட்ட வந்துச்சோ அந்த வைர ஒட்டகம் அதோட வாயிலிருந்து வைரங்களை கொட்டுதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. என்னாலையும் இதை சுத்தமாக நம்ப முடியல. மோகனும் அவனோட அப்பாவை மாதிரி ஒரு முட்டாள் தான். மோகன் கிராமத்தில் இருக்கிற எல்லாரோட பொருட்களையும் எனக்கு 2 மடங்கு பணத்தை கொடுத்து வாங்கிக்கிட்டான். ஆனால் அவன் இதுவரைக்கும் அவனோட 20 ஒட்டகங்களையும் அவனோட வீடையும் வாங்கல. இப்போ நீயே பாரு, நான் எப்படி என்னோட பேச்சால் அவனை மயக்கி அவன் கிட்ட இருந்து அவனோட வைர ஒட்டகத்தை பறிக்கிறேன். மறுநாள் பல்ராம் தன்னுடைய வேலைக்கார ஹீராவோட மோகனோட வீட்டுக்கு வந்தான். நீ உன்னோட அப்பா இறந்து போன அன்னைக்கு ரொம்ப அழுதுகிட்டே இருந்தல்ல? ஏய் முட்டாள், எப்போ உன்கிட்ட அந்த வைர ஒட்டகம் கிடைச்சிதோ அப்போவே நீ முதல் வேலையா உன் அப்பாவுக்கு சொந்தமான அந்த இடத்த திருப்பி இருக்கணும்ல. எதுக்காக அந்த ஏழை கிராமத்து ஜனங்களோட இடத்த வாங்கின? நானும் இது விஷயமா உங்ககிட்ட பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன் பல்ராம் சேட். சொல்லுங்க, என்னோட 20 ஒட்டகத்துக்கும் என்னோட அந்த முன்னோர்கள் வீட்டுக்கும் என்ன விலைன்னு சொல்லுங்க. நான் உன்னோட அந்த 20 ஒட்டகத்தையும் வீட்டையும் திருப்பி கொடுக்குறேன். ஆனால் அதுக்கு பதிலாக நீ உன்னோட அந்த வைர ஒட்டகத்தை என்கிட்ட கொடுக்கணும். பல்ராம் சொன்னதை கேட்டுட்டு மோகன் ரொம்பவே ஆழ்ந்து யோசிக்க ஆரம்பிச்சான். சரி, நான் என்னோட அந்த வைர ஒட்டகத்தை உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கேன். ஆனால் எனக்கு ஒரு நிபந்தனை இருக்கு. என்ன நிபந்தனை?
நீங்க எனக்கு தர வேண்டிய என்னோட மொத்த சொத்தோட சேர்த்து உங்களோட மொத்த சொத்தையும் என் பேருக்கு மாத்தி எழுதணும். எனக்கும் சம்மதம்தான். மறுநாள் பலராம் மோகனோட முன்னோர்களோட வீடு மோகனோட பேர்ல எழுதி வச்சிட்டான். அப்புறம் அவனுடைய எல்லா ஒட்டகங்களையும் அவனுக்கு திருப்பி கொடுத்துட்டான். அப்புறம் அது கூடவே தன்னுடைய எல்லா சொத்துக்களையும் மோகனோட பேர்ல எழுதி வச்சிட்டான். இந்தாங்க பல்ராம் சேட், என்னோட இந்த வைர ஒட்டகம் இன்னையிலிருந்து உங்களுக்கு சொந்தம். பல்ராம் தன்னுடைய நண்பன் ஹீராவோட மோகன் கிட்ட இருந்த அவனுடைய ஒட்டகத்தை தான் கூட கூட்டிக்கிட்டு வந்தான். நீயே பார்த்தல்ல ஹீரா, மோகனும் அவனோட அப்பாவை மாதிரி முட்டாளா தான் இருக்கான். நீயே இப்ப பாரு, நான் எப்படி இந்த வைர ஒட்டகத்துல இருந்து வைரங்களை எடுத்து மோகனை விட ரொம்ப பெரிய பணக்காரனாக போறேன். இப்படி சொல்லிட்டு பலராம் அந்த ஒட்டகத்துக்கிட்ட சொன்னான், இன்னையிலிருந்து நான் தான் உன்னோட முதலாளி. இப்போ சீக்கிரமா உன் வாயிலிருந்து வைரத்தை கொட்டு. ஆனா பலராம் சொன்னதை கேட்டுட்டு ஒட்டகம் வைரத்துக்கு பதிலா மண்ணை துப்புச்சு. இத பார்த்துட்டு பலராம் கோவப்பட்டு என்ன சொன்னாருன்னா, அட, நான் உன்கிட்ட வைரத்தை தான் கொடுக்க சொல்லி சொன்னேன், ஆனா நீ மண்ணை துப்பிக்கிட்டு இருக்க. சீக்கிரமா வைரத்தை கொடு. பலராம் திரும்ப திரும்ப சொல்லியும் கூட மாய வைர ஒட்டகம் மண்ணை தான் துப்பிக்கிட்டு இருந்தது. நீ என்ன முட்டாள் நினைச்சிட்டு இருக்கியா மாய வைர ஒட்டகமே? ஒருவேளை நீ வைரத்தை கொடுக்கலனா அப்புறம் என்ன ஆகும்? உன்னோட உடம்புல இருக்கிற அந்த வைரங்களை எடுத்து நான் என்னோட கஷ்டங்கள் எல்லாத்தையும் போக்கிக்குவேன். பலராம் அந்த வைர ஒட்டகத்துல இருக்கிற வைரங்களை எடுக்கிறதுக்காக அது மேல கைய வச்சப்ப அந்த வைர ஒட்டகம் காணாம போயிடுச்சு. வைர ஒட்டகம் காணாம போனதை பார்த்துட்டு பலராம் ரொம்பவே பயந்து போய் ஹீரா கிட்ட என்ன சொன்னான்னா, இது காணாம போயிடுச்சு. பல்ராம் சேட், எனக்கு என்ன தோணுதுன்னா மோகன் உங்களை முட்டாளாக்கிட்டான். அப்பதான் பலராம் அப்புறம் ஹீராவோட காதுகள்ல மோகனோட குரல் கேட்டுச்சு. இப்போ இவரு பல்ராம் சேட் கிடையாது, இவரு இப்போ பிச்சைக்காரன் ஆயிட்டாரு. இங்க என்ன நடக்குது மோகன்? அந்த வைர ஒட்டகம் எங்க போச்சு? அந்த வைர ஒட்டகம் எங்க போகணுமோ அது அங்கேயே போயிடுச்சு. இப்படி சொல்லிட்டு மோகன் அதே போட்டோவை பலராம் கிட்ட காட்டினான். அந்த போட்டோவில் அதே வைர ஒட்டகத்தோட படம் வரையப்பட்டிருந்தது. நீ உன்னோட எல்லா சொத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டு எந்த மாய வைர ஒட்டகத்தை என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போனியோ அந்த மாய வைர ஒட்டகத்தை என்னோட தாத்தா மாயா நகரத்துல இருந்து வாங்கிட்டு வந்தாரு. இந்த ஒட்டகம் எப்போ இந்த போட்டோல இருந்து வெளியே வந்துச்சோ அப்போவே இந்த ஒட்டகம் என்கிட்ட சொல்லிடுச்சு, என்னோட தாத்தா உன்கிட்ட எந்த ஒரு கடனையும் வாங்கலையாம். நீ என்னோட அப்பா கிட்ட பொய் சொல்லியிருக்க. அப்புறம் இந்த மாய ஒட்டகம் தான் என்கிட்ட உன்னை அழிக்கிறதுக்கான வழியையும் தெளிவா சொல்லி கொடுத்துச்சு. அப்புறம் உனக்கு ஒரு காமெடியை சொல்லவா? இந்த மாய வைர ஒட்டகம் என் கைப்பட்டா மட்டும்தான் இதுல இருந்து வெளியே வர முடியும். ஏன்னா இது என்னோட மாய வைர ஒட்டகம், உன்னோடது கிடையாது. இனிமே நீ உன்னோட மொத்த வாழ்க்கையையும் ஏழையா தான் வாழணும். ஏன்னா ஏழையா வாழ்றது எவ்வளோ கஷ்டம்னு நீயும் புரிஞ்சுக்கணும்ல. இதை சொல்லிட்டு மோகன் அந்த இடத்த விட்டு போயிட்டான். பலராம் அப்புறம் ஹீரா 2 பேரும் ஒன்றும் இல்லாம நின்னாங்க.